நவ கிரகங்களால் கிடைக்கப்பட்ட பிரச்சனையிலிருந்து அவங்க வெளிவரதை கண்கூடாக பார்க்கலாம். ஐயா, இந்த நாள் தான் இல்லை, எல்லா நாள்லையுமே வழிபடலாம். இன்றைய நாள் ஆவணி மாதம் வருகின்ற சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி என்பதால் அன்றைய தினம் வில்வத்தாலையும், அதாவது பன்னீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய பூக்களாலையும் அவர் வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். முதல்ல நோயில்லாத வாழ்வு நாம வாழ்வு. அடுத்தது கடகராசி, அதிகப்படியான துன்பத்தை அனுபவிச்சவங்களும் அவங்களும் ஒருவர். இந்த கணநாதனை வழிபடும் போது, அந்த கணேசனை வழிபடும் போது இந்த அஷ்டமா சனினா, அஷ்டமத்து சனினா எல்லாமே அழிஞ்சு ஓடிடும். இந்த விநாயக பதத்தியை நாம் வழிபட்டாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், அந்த கண்டகச்சனி கூட எங்கு சென்றதுன்னே தெரியாது. இரவு நேர பயணம், அந்த தூக்கமின்மை எல்லாமே இனிமேல் அதெல்லாம் வேணும், பிரச்சனையெல்லாம் வராதுங்க. விநாயக சதுர்த்தி நம்மளுக்கு இந்த ஆவணி மாதம் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது அன்று மாலை சனிக்கிழமை 3:38 வரைக்கும் இருக்குது விநாயக சதுர்த்தி. அதாவது பின்பு தான் பஞ்சமி தேதி வருது. அன்று மாலை வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயா. காலை முதல் மாலை வரைக்கும் விநாயகரை கண்டிப்பாக நன்றாக வழிபடலாம். மேஷம் முதல் கன்னி ராசி வரைக்கும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 6 ராசிகாரங்க எவ்வாறு வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். அதாவது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் மாலையால் நாம் விநாயகரை வழிபடலாம். வில்வ மாலை, இந்த அருகம்புல்லும் வில்வ மாலையும் நாம் பரிசீலிக்கும் போது இறைவனுக்கு பறைசாற்றும் பொழுதுல நம்மளுக்கு அந்த பாமாலையோட ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கணநாதனே போற்றி, கணேசனே போற்றி, கணபதையே போற்றி, தும்பிக்கை நாதனே போற்றி, வல்வினை போக்குபவனே போற்றி என்று சொல்லி அந்த கணநாதனுடைய மந்திரங்களை சொன்னாலே போதும். கணநாதனே போற்றி அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். வினை தீர்க்கும் நாயகன் விக்னேஸ்வரன் ஐயா. அருகம்புல்லால் நாம் மாலை சாற்றி வழிபடலாம். குழக்கட்டை, அவருக்கு பிடிச்ச குழக்கட்டையை நாம் செய்து, அதாவது அந்த பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட உள்ள வெல்லம் வச்சு அந்த எல் கலந்த குழக்கட்டை நாம் செய்து அவரை வழிபடலாம். ரொம்ப பிடித்த உணவு என்றால் விநாயக பெருமானுக்கு குழக்கட்டை, பால் பாயாசம், அந்த பழங்கள், சாத்துக்குடி, என்னென்ன கனி வகைகளில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் அவருக்கு படைச்சாற்றலாம். படையலை போடலாம், எதுவும் பிரச்சனையே கிடையாது. நாம் அன்றைய தினம் சுண்டல் அவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவல், சுண்டல் இவையெல்லாம் வைத்து, உருண்டை, கொழுக்கட்டை இவையெல்லாம் சேர்த்து வைத்து அவருக்கு பறைசாற்றலாம். அதாவது படைத்து வர மிகவும் மேன்மை தரும் ஐயா. அவருக்கு மாலையாக என்னென்ன தெரிவிக்கலாம் தெரியுமா? வில்வ மாலை முதல்ல இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு. ஏன்னா அன்றைய தினம் ராகு காலம், யமகண்டமோ எதுவும் வேலை செய்யாது. விநாயக சதுர்த்தி அன்று நவ கிரகங்களும் அவருக்கு விட்டுதுணை, அஷ்டமா சித்திகளும் அவருக்கே சரண்டர். முக்கியமாக அன்றைய தினம் நாம் வழிபட்டனா இந்த ஆண்டுக்கு தேவையான வருகிற ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வரைக்கும் எந்த துன்பமும் நேராது. உங்களுடைய கல்வியில் தடை இருந்தால் அதெல்லாம் விலகும். மேஷம் முதல் கன்னி வரைக்கும் சொல்கிறேன் ஐயா. மேஷமாகட்டும், ரிஷபராசி ஆகட்டும், மிதுனராசி ஆகட்டும், கடகராசி ஆகட்டும், சிம்மராசி ஆகட்டும், கன்னிராசி ஆகட்டும். ஏன் இவங்களுக்கு வரைக்கும் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, சனி பகவானால் அதிகப்படியாக துன்பத்தை அனுபவிச்சவங்களும் இவங்களும் ஒருவர். ஏன்னா அதிகப்படியான தாக்கத்தை அனுபவித்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியாமல் மூச்சிட்ருக்காங்க பார்த்தியா. அதனால தான் சுவாமி இவங்களை குறிப்பிட்டு இந்த 6 ராசி எடுத்தேன். இவங்களுக்கு விநாயக பெருமானை வழிபட நவ கிரகங்களால் கிடைக்கப்பட்ட பிரச்சனையிலிருந்து அவங்க வெளிவரதை கண்கூடாக பார்க்கலாம். ஐயா, இந்த நாள் தான் இல்லை, எல்லா நாள்லையுமே வழிபடலாம். இன்றைய நாள் ஆவணி மாதம் வருகின்ற சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி என்பதால் அன்றைய தினம் வில்வத்தாலையும், அதாவது பன்னீர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய பூக்களாலையும், நம்ம ரோஜாப்பூ மாலை, துளசி, செம்பருத்தி, என்னென்ன எருக்கம்பல், அதாவது எருகம் மாலை என்று சொல்லுவாங்கல்ல, வெள்ளை எருக்கு மாலை, அடுத்ததாக இந்த கீரை வகைகளை நாம் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்கிற மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்லாம் சொல்கிறோம் பாரு, நோயில்லாமல் வாழறதுக்கு அந்த ஆவாரம் பூ இவையெல்லாம் நம்ம வழிபடும் பொழுதெல்லாம் அந்த இலை, அந்த பூக்களை எடுத்து கொடுத்து இறைவனைக்கு நாம் மேலே போட்டு மாலையாக அணிவிச்சு நாம் வழிபட்டால் நோயில்லாத வாழ்வு வாழலாம். மூலிகைகள் என்னென்ன இருக்குது, மூலிகைகள் அந்த முக்கியமாக அந்த தும்பை செடி, தும்பை பூ இருக்குங்க பாருங்கள், அதை நாம் மாலையாவோ அல்லது உதிரி பூவாவோ எடுத்து விநாயகருக்கு நாம் எடுத்து
அர்ச்சனை பண்ணி வழிபடலாம். ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, கணநாதனே போற்றி, கணேசனே போற்றி. இதை வரைக்கும் சொன்னாவே போதும். அதிகப்படியாக இல்லை. நம்ம தோப்பு கரணம் போடணும், தலையில் குட்டிக்கின்னு தோப்பு கரணம் போட்டுட்டு விநாயக பெருமானை வழிபட்டனா, அன்றைய தினம் வழிபடுகின்ற விநாயக சதுர்த்தி என்று வழிபட்டனா நம் தேவையாகட்டும், உள்ளத்தில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் தீரும், செல்வங்கள் முக்கியமாக சேருங்க, சனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரும். முக்கியமாக மேஷராசிக்காரங்க சனியால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள், வேலை இழப்பெல்லாம் மாறித்தரும். ரிஷபராசிக்கு ஜென்மகுருவால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். மிதனத்தால் மிதனராசிகாரங்க குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து சரியான முறையில் இல்லாமல் அவர் வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். முதல்ல நோய் இல்லாத வாழ்வு நாம வாழ்வு. அடுத்தது கடகராசி, அதிகப்படியான துன்பத்தை அனுபவிச்சவங்களும் அவங்களும் ஒருவர். இந்த கணநாதனை வழிபடும் போது, அந்த கணேசனை வழிபடும் போது இந்த அஷ்டமாசனினா அஷ்டமத்து சனினா எல்லாமே அழிஞ்சு ஓடிடும். அஷ்டமத்து சனினாங்க இனிமேல் அஷ்டமத்து சனியை பாக்கிய சனியமாக மாறிடும். விநாயக பெருமானை வழிபட்டால் நவ கிரகங்களும் பலாபலங்கள் முழு நின்று கொடுக்கணுமா. நவ கிரகங்களே முன்னின்று அவங்களுக்கு பலாபலனை கொடுக்கணும். அடுத்ததாக சிம்மராசிகாரங்க கண்டகச்சென்னி, கடன் தொல்லை, வேலை, பார்ட்னர்ஷிப் எல்லாமே இழந்துட்டு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கணநாதனை வணங்கி வர அவங்க வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் முழுவதும் விலகிவிடும். அஷ்டமத்து சனி வருகின்ற அஷ்டமத்து சனியை பெரிய தோல் கொடுத்து உங்களை உயர்வான நிலைமைக்கு எடுத்து செல்லைங்க. கன்னிராசிகாரங்களுக்கு கண்டகச்சனி வருது. அதனால தான் இதை பாதி பாட்டாக பிரித்து இந்த விநாயக பதத்தியை நாம் வழிபட்டாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், அந்த கண்டகச்சனி கூட எங்கு சென்றதுன்னே தெரியாது. இரவு நேர பயணம், அந்த தூக்கமின்மை எல்லாமே இனிமேல் அதெல்லாம் வேணும். பிரச்சனையெல்லாம் வராதுங்க. என்னாலும் வழிபடுங்க விநாயக பெருமானை வணங்கி வரவங்களுக்கு எந்த துன்பமும் துயரமும் வராது. அதாவது நட்பு வட்டாரங்கள் நம்மக்கிட்ட சேரும். வினை என்று சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகள் எதுவாக இருப்பினும், பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் எதுவாக இருப்பினும் அவையெல்லாம் பொடிப்படியாக ஒடிக்கின்ற ஒரே சதுர்த்தி விநாயக சதுர்த்தி மட்டும்தான். நம்மளுடைய ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகணும், நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னா இந்த சதுர்த்தியை நாம் வணங்கி வர எல்லா சதுர்த்தியும் நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. எல்லா நாட்களுமே இன்பத்தை. விநாயக பெருமான தினமும் வழிபடுங்க. தோப்புக்கரணம் விநாயகர் கோயில் இருந்துன்னா சுற்றிட்டு வாங்க, வேறு எதுவுமே தேவையே இல்லை. உங்கள் வாழ்வில் வெற்றி பெறத்துக்கான முழு உதாரணம் அந்த வினை தீர்க்கும் முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட மேஷம் முதல் கன்னி வரைக்கும் இந்த மாதிரி அர்ச்சனை பூக்களாலும் எல்லா பூக்களையும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் சுவாமி. அவருக்கு அது கணக்கே கிடையாது. முக்கியமாக துளசி மணி மாலையை எல்லாரும் சேர்த்து நம்ம துளசி மாலையை எடுத்து அவருக்கு கோத்து வர. ஏன்னா இன்றைய தினம் அனைத்து தெய்வங்களுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை இன்னைக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடாது. சிவபெருமானாகட்டும், பார்வதி ஆகட்டும், யாராக இருப்பினும் அனைத்து தெய்வங்கள், முருகனாகட்டும், பெருமாளாகட்டும், பிரம்மாவாகட்டும், விஷ்ணுமகட்டும், அஷ்டமா சித்திகளுக்கும் இன்று ஒரு நாள் அவருக்கு தான் மனு மதிப்பு என்று சொல்லக்கூடிய விநாயக சதுர்த்தி. அவரை வழிபட்டால் அனைவரையும் வழிபட்டதுக்கு சமமாக இருந்து நவ கிரகங்களாகட்டும் எல்லாமே சாமி அன்றைய தினம் எல்லாமே அவருக்கு வணங்கி தான் சென்றிடும். அந்த ஒரு நாள் அவரை வணங்கினால் எல்லா தெய்வத்தையும் வணங்குவதற்கு சமமான நாட்களாக இருக்குது. வழிபடுவோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.